தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளிவந்த மிக முக்கியமான அறிவிப்புகள். வீடியோக்குள்ள போடுறதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் புதிய படங்கள் இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்க போனீங்களா? கடைசி தேதி பாருங்கள், சீக்கிரம் டைம் இல்லை. ஸோ கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 விரிவாக்கத்தின் புதிய பயனாளர்களுக்கு விண்ணப்பம் செய்ய இன்னும் 30 நாட்கள் மட்டுமே அவகாசம் உள்ளது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களை மேல்முறையீடு செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புதிய விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. இத்திட்டத்தின் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர். இனி இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ அந்த ரேஷன் கார்டை வச்சு நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படும். முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதேபோல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்கள் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களின் பணம் வழங்கப்படும். ஸோ இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆகியோருக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஏற்கனவே நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ரேஷன் கார்டு நீ அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இன்னும் கொடுத்துட்டு வர்றாங்க இல்லையா, அதனால் நீ மறுபடியும் எப்படி அப்ளை பண்ணி நாங்கள் கிடைக்காங்க, எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை தேவை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் சொல்லலாம். ஸோ இதன் மூலம் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் கூடுதலாக 1,40,000 பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கத்தின் புதிய பயனாளர்களுக்கு விண்ணப்பம் செய்ய இன்னும் 30 நாட்கள் மட்டுமே அவகாசம் உள்ளது. இம்மாத இறுதி வரை அவர்களுக்கு விண்ணப்பங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ மக்களே விண்ணப்பிக்காதவங்க கண்டிப்பாக விண்ணப்பிச்சுக்கோங்க. தமிழக அரசு சார்பில் கிடைக்கின்ற மகளிர் உரிமை தொகைக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.